பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை தராங்களா? நாம கேட்கிற நிதியை கொடுக்கறாங்களா? நமக்கு வர வேண்டிய நிதி பகிர்வு கொடுக்கறது இல்ல. கல்வி நிதி மறுக்கப்படுது, மொழி உரிமை மறுக்கப்படுது. இதெல்லாம் இன்னைக்கு அதாவது தலைவர் திருப்பதி சொல்றாரு, வர்ற சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு. இதுதான் இந்த சட்டமன்ற தேர்தல். நான் ஏன் டெல்லி அணின்னு சொல்றேன்? டெல்லி அணியில யார் யார் இருக்கா? திரு மோடி, அமித்ஷா, அவங்களுடைய அடிமை கூட்டம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நாம இத்தனை திட்டங்களை பண்ணதுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்டேட் நம்முடைய தமிழ்நாடு. 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவில் நம்பர் 1 ஸ்டேட் நம்முடைய தமிழ்நாடு. தமிழகத்துடைய துணை முதல்வர் போய் இந்த 5 ஆண்டு காலத்துல நாங்க திமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன சாதனைகளை புரிஞ்சிருக்கோம், நாங்கள் இன்னும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம், தமிழ்நாட்டை சட்ட ஒழுங்கு சீதா இருக்கு, எங்களால் எந்த பிரச்சனையும் சொல்லணுமா இல்லையா? தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு மக்களுக்கு தெரியும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பல கற்பழிப்புகள், பல கொலை கொள்ளைகள், இதெல்லாம் பெரிய லிஸ்ட் இருக்கு. இதெல்லாம் நீங்க மக்கள் மத்தியில் திசை திருப்பதுக்காக பாஜக எங்களுக்கு நிதி கொடுக்கல, பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடுச்சு, பாஜக அதிமுக கொண்டு வராங்க, எடப்பாடி பழனிசாமி பாதம் தாங்கிய பழனிசாமி, அவர் மோடியை மத்திய அரசாங்கத்தை நம்பியிருக்காரு, மத்திய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் எடப்பாடி வழியா அதிமுக தமிழ்நாட்டுக்குள்ள வர பார்க்குது, மக்கள் நம்ம புறக்கணிக்கணும், இந்த நம்மளோட தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி என்ன தெரியுமா எல்லாம் பேசாரு. ஐயா உதயநிதி அவர்களே, உங்களுக்கு ஒரு நினைவுபடுத்துறேன். 1999 திமுக பாஜக கூட்டணி, அந்த கூட்டணியில உங்க மாமா மாறன் அமைச்சர், அந்த மாறன் உடல்நல பாதிக்கப்பட்டு அமெரிக்காவில் கொண்டு போய் மருத்துவம் பார்க்குறாங்க. அந்த மருத்துவ செலவு முழுக்க ஏற்றுக்கிறது யாருன்னா பாஜக அரசாங்கம். அன்றைக்கு கூட்டணியில் மத்திய அரசு பங்கு வகிச்சாங்க, பங்கு வச்சு கூட இருந்தாங்க, எம்பியா அமைச்சராக இருந்தாங்க. இந்த பாஜக அதிமுக உள்ள கொண்டு வரல. பாஜக பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே பணி செஞ்சிட்டு இருக்கு, மக்கள் பணி. இந்த அரசியல்ல சும்மா மக்களை மடம் மாத்துறதுக்கு அன்றைக்கு இந்திரா காந்தி தமிழ்நாட்டை வஞ்சித்தாங்க, காங்கிரஸ் நேரு இந்திரா காந்தியில தமிழ்நாட்டை வஞ்சித்தாங்க, அந்த காங்கிரஸ் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, மன்மோகன் சிங் வரைக்கும் நீங்க கூட்டணி இருப்பீங்க, ஆனா நீங்க காங்கிரஸ் எங்களுக்கு துரோகம் பண்ணிச்சுருவீங்க. அதே போல பிஜேபி கூட கூட்டணி இருந்தீங்க, இப்ப பிஜேபி துரோகம் பண்ணுது, பிஜேபி தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுது, நிதி கொடுக்கல, நிதியை ஒதுக்கல. நீங்க எல்லாம் ஊழல மலிஞ்சு போயிருக்கு தமிழக அரசாங்கம். மத்திய அரசாங்கத்துக்கு என்ன நிதி கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் அவங்களுக்கு தெரியும். எத்தனாயிரம் கோடி நிதி கொடுத்துருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியும். மக்கள் இங்க பயனடைஞ்சிருக்காங்க மத்திய அரசாங்கத்தோடைய நிதியினால. அது சிறு குறு தொழிலாளராகட்டும், மத்திய அரசு வீடு கட்ட திட்டமாகட்டும், பல ஜல்ஜீவன் திட்டம், எத்தனையோ திட்டங்கள் இருக்கு. ஆனா நீங்க அதெல்லாம் நீங்க மக்கள்கிட்ட சொல்லி மடைமாற்ற முடியாது. உதயநிதி அவர்களே, நீங்க எல்லாம் இப்ப நீங்க அந்த பாஜக திமுக கூட்டணி சொல்ல நீங்க எங்க இருந்தீங்க? சினிமா நடிச்சிருந்தீங்களா, இல்ல பள்ளிக்கூடத்தில் படிச்சிருந்தீங்களா தெரியாது உங்களுக்கு. இன்றைக்கு நீங்க அப்படியே மைக்கு பிடிச்சிக்கிட்டு அப்படியே பாஜக உள்ள வந்துடும், பாஜக தமிழ்நாட்டை வஞ்சிக்குது, இதெல்லாம் நீங்க பல வருஷமா நீ சொல்லுங்க நாடகம். இந்த நாடகம்லாம் மக்களுக்கு எடுபடாது, சரிங்களா? மக்கள்கிட்ட நீங்க என்ன பணி செய்தீங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை என்ன, எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க, தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்னெல்லாம் மோசமான நிலைமை இருக்கு, இதெல்லாம் எதிர்கட்சி வாதமா வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தமிழ்நாட்டில் மக்கள் சக்தி பெருகி இருக்கு, அடுத்தது அதிமுக ஆட்சி வரப்போகுது. நீங்க எதிர்த்து தேர்தலில் உங்களோட திறமையான வாதங்களை முன்வைங்க. அதை விட்டு பாஜக உள்ள வந்துடும், பாஜக நிதி கொடுக்கல, பாஜக துரோகம் பண்ணுது. எத்தனை நாளைக்கு பாஜக சொல்லி நீங்க இந்த தமிழ்நாட்டை அரசியல் பண்ண முடியும்? மக்களுக்கு தெரியும். இந்த வருகின்ற தேர்தலில் தமிழக மக்கள் இதெல்லாம் நீங்க இந்த பிரச்சாரத்தை தேர்தலை நுணுக்கமாக கவனிச்சு வருகின்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறத்துக்கு தமிழக மக்கள் தயாராகணும்.